2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சனி பெயர்ச்சி மேச ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடங்கும் 7.5 சனி என்னென்ன நடக்கும் வாங்க விரிவா பார்க்கலாம். திருக்கணிதப்படி இந்த வருடம் 29/3/25 அன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு சனி பகவான். மேசத்துக்கு 7.5 சனி ஆரம்பம். ஆனாலும் மாறுபட்ட சிந்தனையால சாதிக்க வைப்பார் சனி பகவான். செலவுகள் சுப செலவுகளாகும். வீட்டிலும் பணியிலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேச ராசிக்காரர்களுக்கான 15 பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனியின் காலம் ஆரம்பமாயிருச்சு. இருந்தாலும் வீண் பதற்றம் உங்களுக்கு தேவை கிடையாது. அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவதால பல காரியங்களிலும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும். உங்கள் மனதில் இருந்த அவநம்பிக்கை, மனசோர்வு எல்லாமே நீங்கி போயிடும். இதுவரைக்கும் உங்கள் ராசியின் மீது இருந்த சனி பகவானின் பார்வை விலக போகுது. ஆகவே மாறுபட்ட சிந்தனையாலும் அணுகுமுறையாலும் காரியம் சாதிப்பீங்க. நீங்க பல பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண்பீர்கள். சனி பகவான் விரயச்சனியா பலன் தர போறாரு. அதனால செலவுகள் அதிகமாகுமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகத்தான் அமையும். கவலையப்படாதீங்க. நீங்கள் சொந்த வீடு கட்டுவது, பழைய வீட்டை பராமரிப்பது, சேமிப்பு அப்படிங்கிற வகையில செலவுகளை திட்டமிட்டுக்காங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பத்தியம் இனிக்கும். கணவன் மனைவிக்குள் பனிப்போர் நீங்கும். 7.5 சனி காலம் அப்படிங்கிறதுனால உடல் உழைப்பு, அலைச்சல் இதெல்லாம் அதிகரிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுயஜாதகம் பலம் பெற்றுள்ள அன்பர்கள் உழைப்பால் உன்னதம் அடைவாங்க. இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியம். சோம்பலை கலைந்து உடனுக்குடன் பாடப்பகுதிகளை படித்து முடிச்சிருங்க. தேங்கிவிட வேண்டாம். உத்தியோகத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு உருவாகும். சனி பகவான் மந்தமாயிற்றே. ஆகவே 7.5 சனி காலத்துல எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று தாமதமாக தான் நடக்கும். சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதால பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். எவருக்குமே வாக்குறுதி தர வேண்டாம். பேச்சுல உங்களுக்கு கவனம் தேவை. சனி பகவான் மீனத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. மூத்த சகோதர வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொத்து வந்து சேரும். வழக்கில் திருப்பம் உண்டாகும். சனி உங்களோட 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால தந்தைக்கு ஆரோக்கியத்துல சிறு குறைகள், அசதி வந்துலாம் நீங்களாம். சிக்கனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ராசியை சேர்ந்த மத்திய வயது பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்லபடி வரன்கள் அமையும். நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பலனும் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது கிடைக்கும். வியாபாரத்தில் கடன் வாங்கி புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது. சட்டென மாற்று வியாபாரத்தில் இறங்கிட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் நடந்துங்க. உத்தியோகத்தில் வேலைப்பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காலம் இந்த காலம். எனவே கவனச்சிதறல் இல்லாம பணிபுரிய வேண்டும். அலுவலகத்துல வீண் விமர்சனங்களை தவிர்த்து விடுங்க. மே மாதம் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு சூழல் உங்களுக்கு சாதகமா அமையும். சிலர் சொந்த வீடு கட்டும் யோகமும் கிடைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.